ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 3 எம்பவர்ட் உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்ட் அப்படிங்கிற ப்ரோஸ் இருக்குது. இந்த ப்ரோஸை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமர் பார்ட்டில் நமக்கு டென்சஸ் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, பர்ஃபெக்ட்ன்றதால ஹேவ், ஹேஸ், ஹேட் வரணும். இதில் ப்ரெசன்ட்ன்றதால வெறும் ஹேவும் ஹேஸும் மட்டும் இருந்தால் போதும். ஹேவ் வந்து ப்ளூரலுக்கு, ஹேஸ் வந்து சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் யூஸ் பண்ண போகிறோம். கண்டினியூஸ்ன்றதால வேர்ப் பக்கத்தில் ஐஎன்ஜி போட போகிறோம். ஸோ பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ன்றதால நடுவில் நம்ம பீன் அப்படின்றத போட்டுக்கிறோம். ஸோ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹேவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இந்த ஸ்ட்ரக்சரில் தான் வந்து நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கும். ஸோ சிங்குலராக இருந்தால், ப்ளூரலாக இருந்தால், அஃபர்மேட்டிவ்ன்றது ஜென்ரல் சென்டென்சஸ், ஸ்டேட்மெண்ட்ஸை தான் அஃபர்மேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஃபஸ்ட் பர்சனில் வரும்போது பாருங்கள், ஐ பக்கத்தில் எப்பவுமே ஹேவ் தான் வரும். ஐ சிங்குலர் தான், ஹேஸ் தான் வந்திருக்கணும். ஆனால் ஐக்கு மட்டும் நமக்கு எக்ஸெப்ஷன் உண்டு. ஐ வந்து ஹேவ் தான் வரணும். ஸோ ஐ ஹாவ் பீன் சிங்கிங் சின்ஸ் மார்னிங். இங்கே அந்த ஸ்ட்ரக்சர் வருது பாருங்கள், ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி அந்த ஃபார்மேட்டில் வரும். செகண்ட் பர்சனில் யூன்றது நமக்கு ப்ளூரல், ஸோ ஹாவ் பீன் சிங்கிங் இருக்குது. தேர்ட் பர்சனில் ஹீ, ஷீ, இட்டுன்றது நமக்கு சிங்குலர்ன்றதுனால நமக்கு ஹேஸ் வந்திருக்கு. ஸோ ஹேஸ் பீன் சிங்கிங். அதே ப்ளூரலில் வரும்போது வி வரும்போது ஹேவ் தான், யூ வரும்போது ஹேவ் தான், தே வரும்போது ஹேவ் தான். சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் ஹேஸ் போடணும், சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் ஹேவ் போடணும். ஐ மட்டும் எக்ஸெப்ஷன், ஐ சிங்குலராக இருந்தாலும் கூட நம்ம ஹேவ் தான் போடணும். ஸோ இதை வந்து நம்ம ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம எழுதுகிறோம். அதனால் ஹேஸ் ஈகர்லி பீன் வெயிட்டிங் அப்படின்னு போடுறோம். தென் ஷீபா டேஷ் டு அ நியூ ஹவுஸ் நெக்ஸ்ட் வீக் வந்து இவங்க வேற ஒரு வீட்டுக்கு மூவ் ஆக போகிறாங்க. அப்போ அது கண்டினியூஸ், ஒரு இடத்துல அது கண்டினியூ ஆகுது ப்ரெசண்ட்லேருந்து. அப்போது ஷீபான்றது சிங்குலர், ஸோ இஸ் போடுறோம். ஷீபா இஸ் மூவிங் டு அ நியூ ஹவுஸ் நெக்ஸ்ட் வீக். நாசிரா டேஷ் மியூசிக் கிளாஸஸ் ரெகுலர்லி. இங்கே ரெகுலர்லி, ஆல்வேஸ், ஹபீச்சுவலாக, எப்பயுமே வழக்கமாக நடக்கக்கூடியது ப்ரெசன்ட் டென்ஸ்னு தான் சொல்லுவோம். ஸோ இங்கே நசீரா அப்படின்றது சிங்குலர், ஸோ அட்டெண்டுடைய சிங்குலர் ஃபார்ம் வந்து அட்டென்ஸ். ஸோ பக்கத்தில் நம்ம எஸ் போட்டிருக்கோம். அட்டென்ஸ் மியூசிக் கிளாஸஸ் ரெகுலர்லி. இலக்கியா அண்ட் ஆதிரா டேஷ் ஈச் அதர்ஸ் கம்பெனி வெரி மச். ஸோ இலக்கியாவும் ஆதிராவும் இது ஒரு ஸ்டேட்மெண்ட், எப்பயுமே அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம ப்ரெசன்ட் ஃபார்மில் எழுதலாம் இதை. இங்கே இலக்கியா அண்ட் ஆதிரா அப்படின்றது பார்த்திங்கன்னா ப்ளூரல். இங்கே ஃபிஃப்த் சென்டென்ஸு நசீரா அப்படின்றது சிங்குலர் இருந்தது, ஸோ வேர்போட எஸ் போட்டு எழுதணும். ஆனால் இங்கே வந்து ப்ளூரலாக இருக்கிறதுனால வேர்ப் பக்கத்தில் நம்ம எஸ் போடக்கூடாது. ஸோ இலக்கியா அண்ட் ஆதிரா என்ஜாய் ஈச் அதர்ஸ் கம்பெனி வெரி மச். மணி டேஷ் ஒர்க் இன் த ஸ்கூல் ஃபார் 5 years. 5 வருஷமாக இந்த ஸ்கூலில் இவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது அப்படி நம்ம சொல்லும் போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ மணின்றது சிங்குலர், அதனால் ஹேஸ் போட்டிருக்கோம். ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ஹேஸ் பீன் ஒர்க்கிங் இன் த ஸ்கூல் ஃபார் 5 years. 5 வருஷமாக இந்த ஸ்கூலில் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. யூசஸ் டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் விச் பிகன் அட் சம் டைம் இன் த பாஸ்ட். ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸை பற்றி சொல்லும்போது, அண்ட் ஸ்டில் கண்டினியூ, இப்போயும் அது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. அண்ட் மே எக்ஸ்டெண்ட் இன் டு த ஃப்யூச்சர். இப்போ எப்போயோ ஆரம்பிச்சிருச்சு, இப்போயும் கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு. ஃப்யூச்சரில் அது தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்குவோம் ஒரு விஷயத்த அப்படின்னும் போது நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷீ ஹாஸ் பீன் ஸ்டடியிங் சின்ஸ் மார்னிங். காலையிலேருந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்கா, இப்போயும் படிச்சுக்கிட்டு தான் இருப்பாள், இனியும் அவள் படிச்சுக்கிட்டு தான் இருப்பாள். ஸோ இந்த மாதிரி இடங்களில் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் இன் அ சென்டென்ஸ் விச் பிகின்ஸ் வித் ஃபார், ஹவு லாங் ஆர் சின்ஸ் வென், இந்த மாதிரியான சென்டென்ஸ் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இடங்களில் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் தட் பிகன் சம் டைம் இன் தி பாஸ்ட் அண்ட் ஹாஸ் பீன் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட். எப்பயோ பாஸ்டில் ஆரம்பித்த ஒரு விஷயம் இப்போ தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான சென்டென்ஸில் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஹவவர் இட்ஸ் ரிசல்ட் இஸ் விசிபிள் இன் த ப்ரெசன்ட். அதோடைய ரிசல்ட்டும் இப்போவே நமக்கு ப்ரெசென்ட்லேயே நமக்கு தெரிஞ்சிடும். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் ஃபார் 5 years அண்ட் ஐ எம் டயர்ட் நவ். நான் இந்த ஒர்க்கை வந்து 5 years பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ நான் டயர்டாக இருக்கேன். ஸோ எப்பயோ பாஸ்டில் ஆரம்பித்தது இப்போ தான் முடிச்சிட்டாங்க அவங்க. 5 மணி நேரமாக அதை பண்ணிகிட்டு இருக்கேன்ப்பா, இப்போ தான் முடித்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஐ எம் டயர்ட், அதனால் நான் இப்போ என்ன இருக்கேன், டயர்டாக இருக்கேன். ஸோ அதோடைய ரிசல்ட், இது செஞ்சதுனால எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு, அதோடைய ரிசல்ட் வந்து ப்ரெசென்ட்லேயே தெரியுது. ஸோ இந்த மாதிரி இடங்களில் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். கம்ப்ளீட் த சென்டென்சஸ் இன் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம். ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்மில் நம்ம இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணோம். இதில் 4 ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்துருக்கோமா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், 4 ப்ரெசன்ட் ஃபார்ம்ஸை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் எது வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக பார்த்து எழுதணும்.
ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். சரவணன் ஆல்வேஸ் டேஷ் ஃபார் அ வாக் இன் த மார்னிங். ஸோ ஆல்வேஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு அது ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ எப்பயுமே ஹபிச்சுவலாக செய்யக்கூடிய ஒரு ஆக்ஷன். இங்கே சரவணன் அப்படின்றது சிங்குலர், அதனால் கோவுடைய சிங்குலர் ஃபார்ம் வந்து கோஸ். ஸோ இங்கே நம்ம கோஸ் அப்படின்றது எழுதியிருக்கோம். ஹபிச்சுவல் ஆக்ஷன் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரும். We dash here for a meeting and the chairperson has yet to arrive. ஸோ ஏற்கனவே இவங்க மீட்டிங்காக இங்கே கேதர் பண்ணியாச்சு. ஸோ பாஸ்டில் ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஆனால் இப்பயும் இது நடந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி வரக்கூடியதில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நமக்கு வரணும். ஸோ வீன்றது நமக்கு ப்ளூரல், அதுடைய ஹாவ் ஃபார்ம் வந்து ஹாவ். ஸோ வி ஹாவ் கேதர்ட் ஹியர் ஃபார் அ மீட்டிங் அண்ட் தி சேர்பர்சன் இஸ் எட் டு அரைவ். இன்னும் சேர்பர்சன் வந்து வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அருணா டேஷ் ஈகர்லி டேஷ் டு மீட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் சின்ஸ் மார்னிங். காலையிலேருந்து அருணா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போயும் அவங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இனி அவங்க வர்ற வரைக்கும் ஃப்யூச்சர்லேயும் அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஒரு விஷயம் பாஸ்ட்டில் ஆரம்பித்து ப்ரெசென்ட்டில் நடந்துகிட்ருக்கு, ஃப்யூச்சர்லேயும் ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றத நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம எழுதுகிறோம். அதனால் ஹேஸ் ஈகர்லி பீன் வெயிட்டிங் அப்படின்னு போடுறோம். தென் ஷீபா டேஷ் டு அ நியூ ஹவுஸ் நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் வீக் வந்து இவங்க வேறு ஒரு வீட்டுக்கு மூவ் ஆக போகிறாங்க. அப்போ அது கண்டினியூஸ், ஒரு இடத்துல அது கண்டினியூ ஆகுது ப்ரெசென்ட்லேருந்து. அப்போது ஷீபான்றது சிங்குலர், ஸோ இஸ் போடுறோம். ஷீபா இஸ் மூவிங் டு அ நியூ ஹவுஸ் நெக்ஸ்ட் வீக். நாசிரா டேஷ் மியூசிக் கிளாஸஸ் ரெகுலர்லி. இங்கே ரெகுலர்லி, ஆல்வேஸ், ஹபீச்சுவலாக எப்பயுமே வழக்கமாக நடக்கக்கூடியது ப்ரெசென்ட் டென்ஸ்னு தான் சொல்லுவோம். ஸோ இங்கே நசீரா அப்படின்றது சிங்குலர், ஸோ அட்டெண்டுடைய சிங்குலர் ஃபார்ம் வந்து அட்டென்ஸ். ஸோ பக்கத்தில் நம்ம எஸ் போட்டிருக்கோம். அட்டென்ஸ் மியூசிக் கிளாஸஸ் ரெகுலர்லி. இலக்கியா அண்ட் ஆதிரா டேஷ் ஈச் அதர்ஸ் கம்பெனி வெரி மச். ஸோ இலக்கியாவும் ஆதிராவும் இது ஒரு ஸ்டேட்மெண்ட், எப்பயுமே அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம ப்ரெசன்ட் ஃபார்மில் எழுதலாம் இதை. இங்கே இலக்கியா அண்ட் ஆதிரா அப்படின்றது பார்த்திங்கன்னா ப்ளூரல். இங்கே ஃபிஃப்த் சென்டென்ஸில் நசீரா அப்படின்றது சிங்குலர் இருந்தது, ஸோ வேர்போட எஸ் போட்டு எழுதணும். ஆனால் இங்கே வந்து ப்ளூரலாக இருக்கிறதுனால வேர்ப் பக்கத்தில் நம்ம எஸ் போடக்கூடாது. ஸோ இலக்கியா அண்ட் ஆதிரா என்ஜாய் ஈச் அதர்ஸ் கம்பெனி வெரி மச். மணி டேஷ் ஒர்க் இன் த ஸ்கூல் ஃபார் 5 years. 5 வருஷமாக இந்த ஸ்கூலில் இவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது அப்படி நம்ம சொல்லும் போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ மணின்றது சிங்குலர், அதனால் ஹேஸ் போட்டிருக்கோம். ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ஹேஸ் பீன் ஒர்க்கிங் இன் த ஸ்கூல் ஃபார் 5 years. 5 வருஷமாக இந்த ஸ்கூலில் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சென்டென்சஸில் ஃபாரோ சின்ஸோ வந்துச்சு அப்படின்னா அந்த ஃபார் 5 years சின்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் வரும். இட் டேஷ் அவுட் சைட் நவ், இப்போது அட் ப்ரெசென்ட்னு சொல்கிறாங்களா. ஸோ ஆனால் அது அந்த விஷயம் வந்து தொடர்ந்துட்டுருக்கு, அதனால் இட் இஸ் போரிங் அவுட் சைட் நவ். இங்கே இட்ன்றது சிங்குலர், ஸோ இஸ் போட்டிருக்கோம். இஸ் போரிங் அவுட் சைட் நவ்.